ஸ்தோத்திரம். அடா அடா, என்னது இது? யாரோ நம்ம ஊருக்கு புதுசா ஆளுலாம் வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்க. ஆஹா, ரெக்கையெல்லாம் இருக்கே, இவ்வளோ அழகா இருக்காங்களே. அடியாத்தி, நீங்க யாரு? எங்கேருந்து வந்திருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரலோகத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் தேவ தூதர்கள். பரலோகத்திலேருந்து வந்திருக்கீங்களா? தேவ தூதர்களா? ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாம். நாங்கள் 1 மணி நேரம் தான் இங்கே இருப்போம். பரலோக ஆதார் கார்டு கொடுக்குறக்காண்டி வந்திருக்கோம். அப்படியா? இந்த கூப்பிட்றேன், எங்கள் ஊர் ஆளுகள் எல்லாம் கூப்பிட்றேன். மீனா, பிரியா, பிரவீனா, எல்லாரும் வாங்க. பரலோகத்திலிருந்து நமக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்காங்க. வாங்க, எல்லாரும் வாங்குவோம். ஒடியாங்க ஒடியாங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க. என்ன சிவப்பு, என்ன கலரு. மின்றாங்களே. ஆமா, நான் பார்த்ததே இல்லை. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. எனக்கு ஆதார் கார்டுப்பா. நான் தான் ஆதார் இல்ல, எனக்கு தான். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் தான் ஆதார் கார்டுக்கே சொந்தக்காரி. எல்லாருக்குமே உண்டு. எல்லாரும் வரிசையில் ஒரு ஒரு ஆளாக வாங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நான் தான் முதல்ல போய் வாங்குவேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆஹா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. நல்லா பிரகாசமா இருக்காங்க, மகிமையா இருக்காங்க. உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா. இல்லையே, பிரியான்ற பேர் புஸ்தகத்தில் இல்லையே. அதெல்லாம் இருக்கும், நீங்க கண்டிப்பா பாருங்க. நான் அதிகாலை ஜெபம் பண்றேன். நான் ஆண்டவரோட கிருபையா மகிமையா ஆண்டவர் எப்போ என் கூட இறங்குறாரு. கண்டிப்பா என் பேர் இருக்கும், நல்லா பாருங்க. இல்லை, உங்க பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. வெயிட்டிங் லிஸ்டா? ஏன்? ஆராதனை எத்தனை மணிக்கு? ஆராதனை 10 மணிக்கு. நீங்க எப்போ வர்றீங்க? நான் 10ல இருந்து 11க்குள்ள வந்துடுவேன். அப்ப கடவுளை நீங்க அசட்டை பண்றீங்க. அப்ப உங்க பேரு இல்ல, அதனால நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும். நான் என்ன செய்வேன்? பாத்திரத்தை கழுவி துணியை துவைச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இல்ல பஞ்சர் ஆயுது. நான் என்ன செய்ய? கர்த்தாவே, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எப்படியாவது எனக்கு ஆதார் கார்டு வேணும். நீங்க என்ன சொன்னாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும். கர்த்தாவே, எனக்கு தான் ஆதார் கார்டு. எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. எனக்கு மட்டும் ஆதார் கார்டு கிடைக்காம மட்டும் இருக்கட்டும். பாரு பாரு. ஐயா வணக்கம். எனக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஐயா. உங்க பேரு? என் பேர் லீதியாள். என்னை எல்லாரும் லீதின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க ஐயா. லீதியாள்ன்ற பேரும் வரலமா? உங்களுக்கு ஆதார் கார்டு இன்னும் வரல? ஐயோ, எதுக்குயா இல்லை? உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்குமா? ஐயா, நான் ஜெபத்தில் புலி, நான் வேதத்தில் கிளி, நான் உபவாசத்தில் பலி. ஆனால் நீங்கள் சொல்கிறத நினச்சா, ஆதார் கார்டு கிடைக்கலன்னு சொல்கிறத நினச்சாவே எனக்கு தலையெல்லாம் ஒரே வலியா. ஏன் ஆதார் கார்டு கிடைக்கலன்னு கேட்டீங்கல்ல. நீங்க ஒரு நாள் கிறிஸ்தவரை போல ஞாயிற்றுக்கிழமை ஆனா தவறாத சர்ச்சுக்கு வாரீங்க. ஆனா மற்ற நாட்கள்லாம் என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்களா? செல்போனில் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ட்விட்டரு எல்லாம் பார்த்து உங்கள் நேரத்தை எல்லாம் வீணாக செலவழிக்கிறீங்க. கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. பாவம்னு தெரிஞ்சே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பைபிள் படித்த நீங்களே இந்த பாவத்தில் விழுகுறீங்க. அதனால தான் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஐயா, நானா ஆத்தாடி ஆத்தா. நீங்கள் உங்கள் பாவத்தை மறுக்கிட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது உங்களுக்கும் வரும். உங்களுக்கு வெயிட்டிங்கில் தான் இருக்குது. வெண்ணாடை தரித்து கம்பீரத்தோடு வந்து நிற்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்களை பார்க்கும் பொழுதே என் மனம் படபடன்குது, என் தலை கிறுகிறுங்குது. ஆத்தி, என் தொண்டை அடையடைக்குது. இப்படி இருக்க இனிமே வரும் கர்த்தரால் வரும் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ அதை நினைக்கும் பொழுது என் மனம், என் உடல் நடுநடுங்குகிறது. ஆனால் எனக்கு ஐயோ பயமாக இருக்கிறது. நான் என்ன செய்வேனோ? காடு எனக்கு தான். நம்பிக்கை தானே வாழ்க்கை. எப்படி வாங்குற பாரு காடை. என்
பேர் பிரவீனா. அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா என் பேர் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த கார்டை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். இல்லையே, பிரவீனான்ற பேர் இல்லையே. இல்ல இல்ல, நல்லா பாருங்க, என் பேர் இருக்கும். இல்லைங்க, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஏன் ஏன் நீங்கள் எதனால வரலன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன், நல்லா நல்லா ஆராதனை பண்றேன், வேதத்துல ஒரு லைன் விடாம படிக்கிறேன். அப்புறம் எனக்கு கிடைக்கும் தானே? அதெல்லாம் சரியாக பண்ணுறீங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து வீட்டுக்கு போகிற வரையே தூங்கிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு கர்த்தர் மேலே பயம் கிடையாது. அதனால நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காண்டி சனிக்கிழமை நைட்டு முழுக்க நான் ஜெபம் பண்றேன். அந்த கலக்கத்துல லேசா கண்ணை ஏந்துட்டேன். அதுக்காண்டி இல்லைன்னு சொல்றீங்களே. என்னதே இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் மேலே பயம் இல்லை, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். ஏ கண்ணே, நீ தானே தூங்குன, உன் கண்ணை புடுங்குறேன் இரு. ஆதார கார்டு வாங்க போறேனே, நான் ஆதார கார்டு வாங்க போறேனே. எனக்கு தான் ஆதார் கார்டு கண்டிப்பா தருவாங்க. ஐயா வணக்கம், என் பேரு சாந்தி. எனக்கு ஆதார கார்டு, பரலோக ஆதார கார்டு வந்திருக்கான்னு பாருங்க. சாந்தின்ற பேருக்கும் பரலோக ஆதார் கார்டு வரலமா? ஒய் டெல் டெல். உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, வரமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அதை செய்யாம சாப்பாடு தூக்கம், தூக்கம் சாப்பாடு அப்படியே இருந்துட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கும் வெயிட்டிங்லே இருக்கு. ஐயையோ, என்னையா பண்ண சொல்றிய? சாப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போகும்னா தூக்கம் வந்துடுது. சரி, தூங்கி எந்திரிச்சு ஊழியத்துக்கு போகும்னா வயிறு பசிடுது. பான வயிறுயா, பான வயிறு. என்ன பண்ண சொல்றீங்க? பாருங்கய்யா ஆதார் கார்டு இருக்கான்னு. இல்லம்மா, நீங்க ஊழியத்தை முறையா செஞ்சு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வரும். இப்போ வெயிட்டிங்ல தான் இருக்கு. போச்சா? ஐயோ ஐயோ, போச்சா? எனக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நான் ரொம்ப நல்லவ. நான் கரெக்டா நேரத்துக்கே சபைக்கு வந்துடுவேன். லீதியா அக்கா மாதிரி நான் அந்த செல்ஃபோன்லாம் பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட தசம பாகத்தை எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த பிரியா மாதிரி சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது, பிரவீனா மாதிரி தூங்குறது, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை நான் செய்யவும் மாட்டேன். அதனால நான் எப்போவுமே கர்த்தர் என்னை ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக எனக்கு ஆதார் அட்டை கிடச்சிரும். ஏன்னா நான் இவங்களெல்லாம் விட நான் ரொம்ப நல்லவன். அதனால் எனக்கு கண்டிப்பாக ஆதார் அட்டை கிடைக்கும். நான் கேட்டு பார்க்குறேன், எதுக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எனக்கு ஆதார் அட்டை வந்திருக்கான்னு பாருங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மீனா. இல்லையே, உங்க பேர் லிஸ்ட்ல இல்லையே. நல்லா பாருங்க, கொஞ்சம் மேலே பாருங்களேன். இல்ல, நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. இந்த பக்கம் திருப்பி பாருங்க. இல்ல இல்ல, எல்லாம் ஒரு பக்கம் தான். ஆனா வெயிட்ல வரலையா? ஏன் வரல? நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன், எனக்கு எப்படி வராம இருக்கும்? நீங்க எல்லாத்தையும் குறிச்சு பெருமை பாராட்டுறீங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால நீங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு வரும். ஆனா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் தான். அப்படியா? யார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? பெருமையா இருக்கிறேன் யார் கண்டுபிடிக்கிறது? முதல்ல அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு கிடைக்குதானே இந்த ஆதார் கார்டு தெரியலையே. சரி கர்த்தரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரங்க ஐயா, ஸ்தோத்திரம். என் பேர் ஷீலா. என் பேர் எதுவும் இருக்காங்கய்யா? உங்க பேர் இருக்குமா? உங்களுக்கு நித்திய வீடாகிய கையினால் கட்டப்படாத தேவன் இருக்கக்கூடிய பரலோக வீட்டுக்கு போறதுக்கான ஆதார் கார்டு வந்திருக்கு. நிஜமாவே சொல்றீங்களா? நிஜமாலே வந்திருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கிருபையா தந்திருக்காரு. உங்களோட அனுதினமும் நீங்க சுத்திகரிச்சு தேவனுக்கு பயந்து கிரிகைகளை நன்மையிலே செஞ்சதுனால தேவன் உங்களுக்கு கிருபையா இந்த ஆதார் கார்டை கொடுத்திருக்காரு. நீங்க இதை பயன்படுத்தி பரலோகத்துக்கு போகலாம், தேவனை சந்திக்கலாம். கண்டிப்பாங்கய்யா, இது எங்களோட அது ஆண்டவரோட கிருபை. என்னால இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்கு கிடைச்ச அந்த ஆதார் கார்டு எங்க சபையில இருக்க எல்லாருக்கும் கிடைக்கும். என்னங்கய்யா பண்ணணும்? கண்டிப்பா கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்து வேத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கத கேட்டுட்டு மட்டும் போகாம அதை நடைமுறைப்படுத்தி செயல்ல கொண்டு வரணும். கிருவிகள்ல நன்மையே செய்யணும். கர்த்தரை போல மாற அனுதினமும் முயற்சி எடுக்கணும். அது மூலியமா கண்டிப்பா சபையில இருக்க எல்லாருக்கும் ஆதார் கார்டு கிடைக்கும். கண்டிப்பா எல்லாரும் தேவனை தரிசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடி ஆத்தி, தூதர்கள் வரையிலே இவ்வளவு நடுநடுக்கமோ, இவ்வளவு பயமா இருக்கே. கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கும்?
பயமா இருக்கே. ஆமா ஆமா, நம்ம பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிருவோம். வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆமா, அக்காக்கு மாதிரி நம்மளும் ஆதார் பரலோக கார்டு வாங்கணும். நம்மளும் பரலோக ஆதார் கார்டு வாங்கணும். அதனால நம்ம எல்லாரும் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தால் நாங்கள் பரலோகத்தில் மனவாட்டியாக உங்களுடைய வலது பாரிசத்தில் இருப்போமோ அப்படிப்பட்டதான வழியில் எங்களை நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பூரண ஜெயவாழ்வு சபை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் இப்போ சொல்லப்பட வந்த ஒவ்வொரு கேரக்டர்லேயும் கூட தகப்பனே ராஜாவே, நாங்கள் நேரத்தோடு வரணும் சர்ச்சுக்கு. தகப்பனே, வந்து உண்மை ஆராதிக்கணும். அதை மிஸ் பண்ணுறவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் தூங்குறவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை செவ்வையான வழியில பரிசுத்தாவே நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனும் வெல்லுமாக நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 இந்த நாடகம் வெறுமனே நம்ம சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதை நம்ம சிந்திக்கிறதுக்கும் கூட தான். அதனால இதை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த 2025 வருடத்தில் நம்மளோட இந்த குறைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே நிறைவாக்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டு அதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறும்படி மறுரூபமாக்கப்படும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம். எல்லாரும் அதையே கடைப்பிடிப்போம். நன்றி. வாங்க. சிறு பிள்ளைகளை போல பிள்ளை குட்டி பெற்றிருந்தாலும் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சிறு பிள்ளைகளை போல தங்களை தாழ்த்தி நம்மளை மகிழ்விக்க ஒரு எடுத்த அந்த முயற்சியை நிமித்தம் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமாம். ஏதாவது தங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செஞ்சு நமக்கு உணர்த்தி விட்டு காட்டணுங்கிற ஒரு அக்கறை. இதெல்லாம் நல்லா ஜெபிக்குது. காலையில் 5 மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுது, டெய்லி விடாமல். அந்த கமிட்மெண்ட்டு அதனால என்ன செய்யுதுன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தானாகவே என்ன செய்யுது, வருது. இப்போ இந்த வருஷம் இப்படி பண்ணியிருக்காங்களா, அடுத்த வருஷம்லாம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக ட்ரெஸ்லாம் பண்ணி ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க, நாடகமாக நடிப்பாங்க. இது முதல் முயற்சி. ஆரம்ப அற்பமாக இருந்தால் முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அதனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரியவங்களாக இருந்தாலும் தங்களை தாழ்த்தி கொண்டாங்க. என்ன செஞ்சாங்க, வெக்கப்படலை. நம்ம சபைக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க கூச்சப்படலை. அது காரணம் என்னென்னா, கர்த்தருடைய செய்தியை பிரசங்கத்தினால தான் சொல்லணும்னு இல்லை, நாடகத்தின் மூலமாக என்ன செய்யலாம், சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. அவர்கள் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரி.